சுயம்பரம் என்றும் சுயம்பரம். நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு, நல்ல ஐடியா சார். ஓகே, நான் இங்க எல்லாருடைய லிஸ்டையும் செக் பண்ணியிருக்கேன். நீதி நேர்மையில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிற ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஆபரேஷனுக்கு ஏசிபி அர்ஜுன் தான் கரெக்டான பர்சன் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? குட் மிஸ்டர் அர்ஜுன், உங்களுக்கு ஓகேவா? தேங்க்யூ சார். நீங்க எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் சார். வெரி குட். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஸ்பெஷலா எடுத்த ட்ரைனிங்கும் இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஆபீசர்ஸ், இன்னையிலிருந்து இந்த ஆபரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாருடைய முயற்சியிலையும் நம்ம சிட்டியை ரவுடிசம் இல்லாத சிட்டியா மாத்தி காட்டணும். 1 செகண்ட். கன்கிராஜ் மிஸ்டர் அர்ஜுன், உங்களோட முயற்சியால நம்ம சிட்டியை கிரைம் இல்லாத சிட்டியா மாத்தி ஆகணும். ஓகே சார், ஐ டூ மை லெவல் பெஸ்ட். கோயே. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஆதித்யா, ஆதித்யா, கொஞ்சம் நீங்க கண்ணை திறந்து பாருங்க. உங்களோட இடது கால ஒரு தடவை அசைச்சு காட்டுங்க பாப்போம். உங்க வலது கையை கொஞ்சம் மேல தூக்குங்க. டாக்டர், நத்திங் டு வரி. கொஞ்ச நாளைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் ரொட்டீன் செக்அப் தான். இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்க சார். அவன் என் உயிர் சார். அவன் இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் போனா கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.
அண்ணா 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 என்னடா என்ன இப்படி? நான் நல்லா தானே இருக்கேன். உன்னை சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? உயிர் போயிருக்கும் அண்ணா. அவ்வளவுதான். தயவு செஞ்சு அப்படி பேசாத. எங்களால அதை தாங்க முடியாது. இங்க பாருங்க, உனக்காக நாங்க எல்லாருமே உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கோம். டேய், எனக்கு இப்படி இருக்கும்போது என் தம்பி எனக்காக துடிக்கும் போது இந்த தம்பிக்கு ஒரு ஆபத்துன்னு அண்ணன் எப்படி வேடிக்கை பார்ப்பான்? உன்னை விட பெரியவன், உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. அண்ணா, எனக்கு ஒன்னும் ஆகலடா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுடா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வாழ்றதே உனக்காக தான். என் உயிருடா நீ. உனக்காக என் உயிரை கூட நான் உனக்கு கொடுப்பேன். யாரையும் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். இந்த வார்த்தையை உன் வாழ்நாள் முழுக்க நீ மறக்க கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அட்லீஸ்ட் தொட்டக்கூட முடியாது. சரி? ஏன்டா செல்லம், ஏன் அழுகுற? என்ன காச்சு? இவளுக்கு வீடியோ கேம் பொம்மை வேணுமா? இரு, சமாதானம் பண்ணிட்டு வரேன். அழக்கூடாதுமா. ஏண்டா, நைட்டு போன இப்பதான் வரியா? மணி 10 ஆயிடுச்சு. என் கையில என்னமா இருக்கு? டியூட்டியை செஞ்சுதானே ஆகணும். என்ன டியூட்டியோ போ. நேரங்காலம் கொஞ்சம் கூட இல்ல. இப்படி இருந்தா எப்படிரா? அம்மா, டியூட்டியில சேர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு கிரிமினலையும் பிடிச்சு தோலை உரிச்சு ஜெயில தள்ளும் போது கிடைக்கிற சந்தோஷம் எதுலமா கிடைக்கும்? அதுவும் நல்லாதான் வச்சுக்கோ. ஆனா சந்தோஷங்கிறது அது மட்டுமே இல்ல. அத நீ புரிஞ்சுக்கோ. புரியுதுமா? கல்யாணத்தை பத்தி தானே? ஆமாண்டா, அதேதான். நான் இப்ப எதை பேசினாலும் உனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்னு நீயே நினைச்சு பாரு. கேட்டுதா இல்லையாடா?
டேய் ஒன்னதாடா, கேட்க மாட்டியா? டேய் அர்ஜுன், உன் அக்கா பொண்ணை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? பாட்டின்னு கூப்பிடுற வாய்ப்பு எனக்கு வராதா? என் ஆசை எப்ப தீருமோ தெரியல. உன் அக்காவோட வாழ்க்கையும் அப்படி ஆயிடுச்சு. ஒரு சாடிஸ்ட் மாப்பிளைய கட்டி வச்சுட்ட. அவ அங்க இருந்து தாங்க முடியாம வந்துட்டாளே தவிர அவனை உன்னால எதுவும் செய்ய முடியல. அவளோட வாழ்க்கைய சரிப்படுத்த முடியல. இது பாருங்க, ஒரு ரவுடிய புரட்டி எடுக்கிறது எனக்கு ஒரு செகண்ட் வேலை. ஆனா இவர் ஒரு சாடிஸ்ட் மாமாமா. ஒரு 4 நாள் என் கையில விடுங்கன்னா என் புருஷனை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு உங்க பொண்ணு என் கையில காலில் விழுந்து கெஞ்சிரா. இதுக்கு நடுவுல நான் என்ன பண்ண முடியும்? இப்பவும் கெட்டு போல ஒரு நாள் என்கிட்ட கொடுங்க. இன்னும் ஒரு 100 ஜென்மத்துக்கு அவன் தப்பு பண்ண மாட்டான். உன்னோட இந்த ஆத்திரத்தால நீ அவனை ஏதாவது செஞ்சிருவியோங்கிறதுதான் அவளோட பயம். கட்ட உடஞ்சிருமோன்னு பயந்தா அந்த பாம்பு எப்பவுமே சாகாதுமா. சரி, என்னைக்கு இருக்கிறதான இந்த பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் டீ போட்டாது கொடுக்குறீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு டீ போட தாண்டா நான் போயிட்டு வந்தேன். இந்தா டீ எடுத்துக்கோ. ஆமா, உனக்காக இந்த டீ டிஃபன் எல்லாம் நாங்க எதுக்காகடா செஞ்சு கொடுக்கணும்? ஒரு ஆளை வச்சுக்கோ, இல்லனா ஏதாவது பொண்ணை கட்டிக்கோ. எப்பா எதை பேசினாலும் இந்த பொண்ணு விஷயத்துல தான் வந்து நிக்கிறீங்க. வேற வேலையே இல்லையா? இத பாரு, நீ கல்யாணம் பண்ணி என்ன வாழ்ந்துட்ட? இதுக்கப்புறம் எனக்கு எது கல்யாணம்? உங்க மாமா ஒரு மனுஷனே இல்லங்கிறது தான்ப்பா என்னோட பிரச்சனை. ஆனா உனக்கு என்னடா, நீ கட்டிக்க போற பொண்ணு உன்னை நல்லா பாத்துப்பா, சந்தோஷமா வச்சுப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இத பாருங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரஷரும் டார்கெட்ஸும் உனக்கே நல்லா தெரியும். எப்போ எந்த நேரத்துல என்ன டாஸ்க் வருமோ, கடைசியில் அது என்ன ஆகுமோ யாராலையும் சொல்ல முடியாது. என் உயிர் ரிஸ்க்ல இருக்குன்னு எப்பவுமே நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்கல்ல. இனி நான் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு அந்த பொண்ணு அவஸ்தைப்படணுமா? இந்த மாதிரி யோசிச்சா எந்த போலீஸ்காரனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்டா. மத்தவங்களுக்காகும், ஆனா இந்த அர்ஜுனுக்கு ஆகாது. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. டிபார்ட்மெண்ட் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு. பசங்களை கிட்னாப் பண்ற கேங்க அழிச்சாகணும். அதுக்கு முன்னாடி லேண்ட் மாஃபியா பாண்டுவ கையுங்களவுமா பிடிக்கிறதா என்னோட டார்கெட். அவனுக்கும் கிட்னாப்பர்ஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறது என்னோட டவுட். இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ள குட்டின்னு வாழ்றது என்னால முடியாது. நான் இப்படிதான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அண்ணா, ஹாய் அர்ஜுன். ஹாய். How are you? Fine. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? Fine. Don't call me sir. Just call me Arjun. Hi Aditya. Hi Arjun. நோ எந்திரிக்க வேண்டாம். எப்ப டிஸ்சார்ஜ்? அது டாக்டர் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. லக்கியா அருண் இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறிட்டு இருக்காரு. ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. தட்ஸ் குட். என்ன ஆதித்யா இது? ஹீரோ மாதிரி நீங்களே ஃபைட் பண்றதா இருந்தா நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அர்ஜுன். உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தலையிட்டு ஆகணும். அப்ப பாரு, நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா சந்தியாவை காப்பாத்திருக்க முடியுமா? ஆமா அர்ஜுன்,
உனக்கு எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு போகலனா சந்தியா நிலைமை என்ன ஆயிருக்கும்? சந்தியாக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது எங்க டியூட்டி, அவ்வளவுதான். அதை கூட செய்யலன்னா யூனிஃபார்முக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இருந்தாலும் உன்ன மாதிரி 24 மணி நேரம் டியூட்டி மைண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ணா, இப்ப மட்டும் அவன் உன்னை பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சியா? அவன் டியூட்டில தான் வந்திருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் சாதாரணமாவே வந்திருப்பேன். என்ன, இந்த விஷயத்துல கிரைம் மிக்ஸ் ஆயிருக்கிறதால டியூட்டியும் சேர்ந்துடுச்சு. ஆதித்யா, பாண்டு உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. ஓகே, கல்யாண் நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதை